ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். விழிப்புணர்வு மக்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை பற்றி சில வீடியோக்கள்லாம் போடுறேன். இன்னைக்கு வீடியோவில் அனைவருக்கும் வணக்கம். திருபுவனம் மடப்புறத்தில் அஜித்குமார் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். எல்லா மக்களும் வருத்தப்படுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, நாம ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இல்லைன்னா, நம்ம யூனிட்டியா ஒர்க் பண்ணலைன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவகாசம் உள்ளது. அந்த பையன் பாவம் எந்த ஒரு தப்பும் செய்யல. அநியாயமா அவனு திருட்டு பட்டம் கட்டி கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் போலீஸ்காரங்களே கொண்டுட்டாங்க. நிறைய நாளே அந்த பையனை அடிச்சிருக்காங்க. அந்த பையன் நான் எதுவும் திருடலை அப்படின்னு சொன்னா கூட கேட்காம அடின்னு அடிச்சியே கொண்டுட்டாங்க. எல்லா மக்களுக்கும் தெரியும். அவங்க சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் தட்டி கேட்கலான்னு கேட்டாக்கா நம்மளையும் ஏதாச்சும் அடிப்பாங்களோ இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுத்துவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அவங்க சும்மா இருந்துட்டாங்க. எல்லாருமே வருத்தப்படுறவங்க, எல்லாருமே அழுகுறாங்க. யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு பிரச்சனைன்னா நம்மளுக்கு வேணாலும் வரலாம், இல்லை யாருக்கு வேணாலும் வரலாம். யாருக்காச்சும் பிரச்சனை வந்தால் நமக்கு வந்த பிரச்சனையை நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து காப்பாற்றணும். அவங்களுக்கு தானே வந்திருக்கு, நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே யூனிட்டியாக நடந்துட்டாக்கா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. அஜித்குமார் அடிச்சிருக்காங்க, அடிச்சியே கொன்னுட்டாங்க. எல்லா மக்களும் அடிக்கும் போதே ஏன் இப்படி எல்லாம் அடிக்கிறீங்க, இவ்வளோ அடிக்கிறீங்களே செய்கிறீங்களேன்னு சொல்லி தட்டி கேட்டிருந்தாக்கா அந்த போலீஸ்காரங்க விட்டுருப்பாங்கல்ல. அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு. விலை மதிக்க முடியாதது உயிர். போன உயிர் திருப்பி வராது. அப்படி இருக்கும்போது நாம முன்னாடியே காப்பாத்திருந்தாக்கா இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. அந்த பையனை செத்துருக்க மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வழி சொல்றேன். அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன். நம்ம வீட்டுல இருந்து சுற்றுப்புறத்துல எந்த சைடு வேணாலும் 5 நிமிஷம் நடக்கலாம். அந்த 5 நிமிஷம் நடக்கிறதுக்குள்ளார எவ்வளவு வீடுகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு 10 பேர் நீங்க சேர்ந்து பேசிக்கோங்க. 10 பேரும் சேர்ந்து நமக்காக, நம் நலனுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிங்க. இந்த 5 நிமிஷம் நடக்கிறதுக்குள்ளார இருக்கிற வீடுகளில் இருக்கிறவங்களோட ஃபோன் நம்பர், பேர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு பேர் வைங்க. இப்ப விநாயகர் கோயில் பக்கத்துல இருந்து நமக்காக, நம் நலனுக்காக விநாயகர் கோயில் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியாலையும் ஒரு பேர் வச்சு இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் நம்ம இந்தியா பூரா இருந்துடணும். தமிழகம் எங்க இந்த குரூப் ஆரம்பிக்கணும். அவங்கவுங்க ஏரியா சின்ன லெவல்ல 100 வீடுகளுக்கு மேலேயே வரும். 100 வீடுகள்னா வச்சுட்டா கூட 300 மக்கள் சேர்ந்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வச்சிருங்க, ஃபோன்லையும் பேசுங்க. அடுத்தடுத்த ஏரியாக்களில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு மெம்பர்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லாரும் கூடிடணும், உடனே கூடிடணும். கூடி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கணும். நமக்காக, நம் நலனுக்காக ஹெட்டிங் வைங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் வைங்க. தலைப்பு வச்சு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க. இது நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பயன் கிடைக்கும். எங்கேயாச்சும் பிரச்சனைன்னா 5 நிமிஷத்துல நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாரும் வந்துடலாம். ஒவ்வொருத்தவங்களும் 5 பேருக்கு ஃபோன் பண்ணணும். அந்த மாதிரி ஃபோன் பண்ணோன்னாக்கா 5 நிமிஷத்துக்குள்ளார எல்லாருக்கும் விஷயம் போய் சேர்ந்துடும். இந்த 100 வீடுகளில் லாயர், டாக்டர், ஆசிரியர், இன்னும் வேறு வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. எல்லாரோடையும் பேசலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மாதம் ஒரு முறை கோவில் அல்லது பள்ளிக்கூடத்தில் ஒரு மீட்டிங் போட்டால் மக்களுக்கு உபயோகப்படும். யாருக்காவது பண கஷ்டம் இருந்தால் கூட நம்ம உதவி செய்யலாம். நம்மளால் முடிஞ்ச பணம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணணும். இந்த மாதிரி குரூப்பு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அஜித் அவங்க செத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 அடி கொடுக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார அந்த பையனை அடிக்கிற இடத்துக்கு போய் சுத்தீர நம்ம சேர்ந்துட்டோம்னா, எல்லாரும் சேர்ந்துட்டாக்கா அந்த போலீஸ்காரங்களால என்ன செய்ய முடியும்? மக்கள் சக்திக்கு முன்னாடி அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இப்பெல்லாம் நிறைய அநியாயங்கள்லாம் நடக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
குரூப் ஆரம்பிச்சு பாருங்க, இவ்வளவோ உபயோகப்படும். அநீதி பண்ற போலீஸ்காரங்கள மக்களை பார்த்து நடுங்கணும், பயப்படணும். ஐயோ மக்கள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் காவலர்கள்னு பேரு அரசாங்க உத்தியோகம் பண்றாங்க. அவங்களே இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாக்கா ஒரு உயிரையே கொண்டுட்டாங்க. அஜித்குமார் இன்னும் கூட சில பேர் லாக்அப் டெத் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ரொம்ப கவலைக்கிடமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருக்கணும்னா மக்கள் தான் உதவி பண்ணணும். மக்கள் சத்துக்கு முன்னாடி அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கூடிய விரைவில் தமிழகம் எங்கும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருங்க. இதனுடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அநியாயம் செய்யற இடத்துல நம்ம தட்டி கேட்கலாம். போலீஸ்காரங்க கூட அநியாயமா யாரையும் அடிக்க முடியாது, கொல்ல முடியாது. எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணவே இல்லை, அடியோன்னு அடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி குரூப் அடிச்சுட்டாக்கா யாராச்சும் லாயர் இருப்பாங்க, இல்லைன்னா வேற யாராச்சும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சவங்க, சட்டங்கள் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, ஐயோ எஃப்ஐஆரே பதிவு பண்ணல, எஃப்ஐஆர் இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எஃப்ஐஆரே பதிவு பண்ணிக்கல, அப்புறம் எப்படி அந்த பையனை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயம் யாருக்குமே தெரியாது, இப்பதான் தெரியுது. அதனால இந்த மாதிரி குரூப் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டா அந்த பையன் செத்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் மக்கள் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இந்த போலீஸ்காரங்க அடியோன்னு அடிக்க முடியுமா பையனை? ராடை வச்சுட்டு அடிச்சிருக்காங்களாம், கம்பியை வச்சு அடிச்சிருக்காங்க, உடல் உறுப்புகள் எல்லாம் மிளகா பொடி தூவி இருக்காங்க. எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. அவங்க பையனை இந்த மாதிரி அடிப்பாங்களா? இன்னொருத்தவங்க பையங்களே இப்படி அடிக்கிறாங்களே, தம் பையன் அடிப்பாங்களா இந்த மாதிரி? இல்ல வேற யாராச்சும் உங்க பையன் அடிக்க விட்டாக்கா நீங்க விடுவீங்களா சும்மா? உயிர்னா எல்லாரும் சம்மந்தம். அதுவும் எந்த தப்பும் செய்யாத அந்த பையனை போய் அடியோன்னு அடிச்சிருக்கீங்க, அடிச்சு கொன்னுட்டீங்க. இப்ப அந்த உயிர் வரவே வராது. எதிர்காலத்துல கூட இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா ஏரியாலையும் ஒரு குரூப் ஆரம்பிங்க. எங்கேயாச்சும் அநியாயம் நடந்தாக்கா உடனே எல்லாரும் சேர்ந்துடணும். சேர்ந்துட்டாக்கா அநியாயம் நடக்காம தடுத்துடலாம். முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த விஷயத்துக்குன்னு இல்லை, எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு உபயோகப்படும். யாருக்காச்சும் அவசரமா பிளட் தேவைன்னா கூட நம்ம பிளட் கொடுக்கலாம். இன்னும் வேற ஏதாச்சும் சிறு சிறு உதவிகள் வேணாலும் செய்யலாம். அநியாயம் நடக்காம பார்த்துக்கலாம். ஆவேசமா வெறித்தனமா செயல்படும் போலீஸ்காரங்களுக்கு கூட நாம் நிறைய உதவி செய்கிறோம். எப்படின்னு, இந்த கொலை ஏற்படாமல் நம்ம தடுத்திருக்க முடியும். கொலை ஏற்படாமல் இருந்தாக்க அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. போலீஸ்கார குடும்பத்திற்கு தலைக்குணிவு அவமானம் ஏற்பட்டிருக்காது. போலீஸ்காரங்க கூட அவங்களோட இயல்பான வாழ்க்கையை வாழலாம். யாரும் சாகாமல் இருந்தால், காயங்கள் ஏற்படாமல் இருந்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய தேவையில்லை. நீதிபதிகள், வக்கீல்கள், உயரதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. நியாயமான கோரிக்கைக்காக நாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது சமூக தொண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குரூப் ஆரம்பித்த பிறகு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் குரூப் ஆரம்பித்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உபயோகப்படும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.